அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பதிவில் பார்க்க போறது தேசிய காடுகள் கொள்கை, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி. முதல் முறையாக இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1952ஆம் ஆண்டு அன்று தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டது. ஓகேவா? அதை விட முக்கியமான காடுகள் கொள்கை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை. சரிங்களா? அந்த தேசிய காடுகள் கொள்கை ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த நிலப்பரப்புல சரிங்களா 1/3 ஓகேவா அல்லது 33% கண்டிப்பாக காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிடுறாங்க மத்திய அரசு. இந்த இலக்கை எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள. இதுதாமா இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை 1988ல வெளியிடுறாங்க. இலக்கு 33% அல்லது 1/3 கண்டிப்பாக மொத்த நிலப்பரப்பில் காடுகளும் மரங்களும் நிறைந்திருக்க வேண்டும். எந்த ஆண்டுக்குள்ள? 2030ஆம் ஆண்டுக்குள்ள. இந்த இலக்கை அடைவதற்கு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி: மத்திய அரசின் இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? எந்த ஆண்டிற்குள் 33% அல்லது 1/3 காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருப்பதற்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க? இதற்கான பதிலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.